ஏன் அப்பத்தா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கிடக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பத்தா. நருட்டோ, ஏன் நருட்டோ இப்படி பண்ற? தங்கமயில் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆகியலட்சுமி எல்லாம் பேசும்போது எங்க அம்மா வந்து சொன்னாங்க, அப்படியே நீ பேசுற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பாரதி ராஜா சார் படம் முதல் மரியாதை. நான் ஸ்ட்ரைட்டா போய் கேட்டேன், சார் எல்லாருக்கும் டயலாக் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் சார் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அடிப்பாவி, என்னையே வந்து எதிர்த்து கேக்குறியா? டயலாக் கொடுத்தா பேசுவி அடி. மெல்ல திறந்தது கதவு இருக்கு இல்லையா, அதுல வந்து அமலாவோட ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். நான் பின்ன வந்து வீடியோ எடுக்கும் போது எனக்கு அப்படியே அழுக தாங்க முடியல. சீரியல் நீ பேசிருக்கியாமா? நீங்க மேல ஆமா பேசிருக்கேன். நிஜமா பேசிருக்கேமா? ஆமா பேசிருக்கேன். மா உனக்கும்மா அப்படின்னு எனக்கு அப்படியே மூச்சே அடக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ நமக்கா? அச்சு நிஜமாவா? உனக்கு நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். எங்க சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் பேசின சீரியல்மா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பேசின சீரியல் பண்றா. இப்ப வெம்பாக்கு பேசிருக்கேன் பாருமா அப்படின்னா போட்டு பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. திட்டிக்கிட்டே இருப்பேன் இவள, ஏண்டி இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்ற. அப்பெல்லாம் வந்துட்டு கீழ் வீட்டுல இருக்க சின்ன பசங்க முத கொண்டு என்ன பிடிச்சி திட்டினாங்க. நான் என்னடா பண்ணுவாங்களே. இங்க பாரு கண்ணம்மா, பாரதி எனக்குதான், எனக்கு மட்டும்தான். குஷி மூவிகளை வந்து டப் பண்ணிருக்கீங்க, குழந்தையா இருக்கும் போது டப் பண்ணிருக்கீங்க. ஏழுமலையிலயும் கிணத்துக்குள்ள அந்த குழந்தைய விட்டுட்டு எடுப்பாங்க. எல்லாமே அவதான். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டப்பிங்க்கு வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினாங்க. சோ அது இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு பார்க்கும்போது வாவ், இப்படிலாம் ஒரு மதர் அண்ட் டாட்டர் கேர்ள்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வியந்தோம். எஸ், நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா லக்ஷனா அண்ட் அவங்க அம்மா மேகலா இருக்காங்க. வணக்கம் 2 பேருக்கும். வணக்கம். So first of all, congrats 2 பேருக்குமே. Thank you. So many yearsக்கு அப்புறமா வந்து லக்ஷனா வந்து நிறைய நாங்க பர்சனலா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்திருக்கோம், மூவிஸ்ல பாத்திருக்கோம். இவங்களுக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அதை தாண்டி நீங்க 40 years வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு இல்லையா? இந்த லைக் நீங்க யோசிச்சு பாருங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க அவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க, அண்ட் ஆர்டிஸ்டாவே வந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. போது 40 yearsக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. நம்பவே முடியல. அது எனக்கு தானே எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாம என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னே தெரியாம இருந்துச்சு எனக்கு. 40 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு இது கிடைச்சிருக்கே அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி அந்த லிஸ்ட் வந்துட்டு எனக்கு தான் வந்துச்சு. நைட் எனக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. பிகாஸ் எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி எனக்கு சொன்னாங்க. எனக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படி அப்படின்னு, அந்த லிஸ்ட் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட் வந்து அனுப்புனாங்க. அப்படிங்கும்போது நம்ம கூட யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்போது பார்த்தா மேகலான்னு போட்டிருந்தது. எனக்குமே ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்போ வெளில டப்பிங்ல இருந்தேன் நானு. மேக்கலான்னு நான் வந்து யோசிக்கிறேன், மேக்கலா வேற யாராவது இருக்காங்களா, நம்ம அம்மா தானே வேற யாராவது இருக்காங்களா யோசிச்சிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அப்பவே எல்லாருமே பயங்கர ஹாப்பி. நான் உடனே எங்க அம்மா கிட்ட கேட்டேன் சீரியல் பேரு, அவங்க வாங்குற சீரியல் பேரு சொல்லிட்டு, நான் இந்த சீரியல் நீ பேசிருக்கியாமா? எங்க அம்மால ஆமா பேசிருக்கேன். நிஜமா பேசிருக்கேமா? ஆமா பேசிருக்கேன். மா உனக்கும்மா அப்படின்னு அவங்களோட ஷாக், எனக்குமா அப்படின்னு. அம்மா வந்து இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கல்ல, ஆஸ் அ டாட்டரா உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க, சே உங்களுக்கு கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலையே அப்படின்ட்டு. நான் டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அங்க ஸ்டுடியோல பாத்துட்டு நான் வீட்டுக்கு வர அந்த கேப்ல ஃபுல்லா வாஸ் ப்ரேயிங், அது கண்டிப்பா எங்க அம்மாவா தான் இருக்கணும், எங்க அம்மாவா தான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு 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 ஈகர்னஸோட நான் வீட்டுக்கு வந்தேன். அவங்க தான் சொன்னதுமே வந்துட்டு அவார்ட் எல்லாம் வாங்கும்போது பார்த்தா அப்படி கண்ணு தண்ணி தான். நமக்கு வாங்கும்போது கூட வந்துட்டு அது ஓகே ஃபைன், கடவுள் வந்துட்டு கொடுக்குறாரு, பட் அவங்களுக்கு வாங்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு ஹாப்பினஸ் டு பி ஃப்ராங்க் அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? எனக்கு அப்படியே மூச்சே அடக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ நமக்கா? அச்சு நிஜமாவா? அம்மா உனக்குதாமா அப்படின்றா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ வந்துட்டு அம்மா உனக்கும் கிடைச்சிருக்குமா அப்படிங்கும்போது, நம்ம 2 பேருக்குமே கிடைச்சிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிட்டு. நாங்க பேசுற ப்ராஜெக்ட்ல யூடியூப்ல போட்டு நாங்க வந்து பாக்குறோம். நாங்க 2 பேருமே போட்டு அம்மா உனக்குதான் மாமா எனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்துட்டு 17ல வாங்கினது அந்த சீரியலுக்கு. அது 17ல பேசுனதுக்கு இப்ப கிடைச்சிருக்கே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க அதான் யோசிச்சோம், ஏன்னா 2017ல அவங்க பேசின சீரியல். அது என்ன சீரியல் அப்படி மென்ஷன் பண்ண முடியுமா? தாய் வீடு. தாய் வீடு சீரியல். என்ன ரோல் பண்ணீங்க? அது மதர் கேரக்டர் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. 2017ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க பேசினதுக்கு 2017ல உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாவ். அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கேன். சோ இதுல வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க 2017ல பண்ணும்போது இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இல்லனா வந்து அப்பவே உங்களுக்கு வந்து இல்ல, அதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்த்தது இல்ல. நிறைய பேசிட்டு இருக்கேன், இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன்.
ஆனா எதுலயுமே நான் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது இல்ல. இல்ல நோபடி ஹாஸ் எக்ஸ்பெக்டட். இப்ப எனக்கு கிடைச்சதே பாத்தீங்கன்னா 2021க்கு கிடைச்சது. சோ 2021ல பூவே உனக்காகன்னு ஒரு சீரியல். பூவே உனக்காகன்றது நான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பேசுற ஒரு சீரியல். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், என் வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சன்ல வந்துட்டு ஓகே ஆகி நான் வந்து பேசுறேன். நான் பூவே உனக்காக நான் வந்துட்டு ஷாக் ஆயிட்டேன். பூவே உனக்கா என்கிட்ட சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் பேசின சீரியல்மா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பேசின சீரியல்மான்றா. எப்படிமா எப்படி? பிகாஸ் அப்பதான் நம்ம ஒரு லேர்னிங் ஒரு ப்ராசஸ்ல இருந்துட்டு நம்ம அப்பதான் வந்துட்டு ரொம்ப பயத்தோட பேசுவோம்ல. ஒரு நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு பயத்தோட வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா நம்ம இது பண்ணி பேசுவோம். பரவாயில்லையே அப்போ அப்படி நல்லா பேசிருக்கோமோ அப்படின்னு வருது. 10 இயர்ஸ்ல இருந்து ஒரு டிராமா ஆர்டிஸ்டா வந்து உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க சென்னை வந்திருக்கீங்க அப்படின்ற போது அந்த பயணம் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு கேம்ப் அது இதுனால அப்பா அம்மா வந்துட்டு ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுல நான் சின்னதா நடிச்சு எனக்கு அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சித்தியும் டிராமா ஆர்டிஸ்ட் தான் கோயம்புத்தூர்ல. மனோன்மணினா எல்லாருக்குமே தெரியும். கோவை மனோன்மணினா அவங்க என் சித்தி. அவங்க வந்துட்டு சீரியல்ல இது டிராமால எல்லாம் நடிக்கும் போது அவங்க கூட போவேன், டிராமா எல்லாம் பார்ப்பேன். அப்படி நான் வந்து சீரியல் வந்து எக்ஸிபிஷன்ல வந்துட்டு ஒரு ஐஸ்வரிவேலன் சார் தெரியுங்களா, அவரோட டிராமா ட்ரூப்ல சித்தி ஆக்ட் பண்ண போனாங்க எக்ஸிபிஷன்ல. அப்ப நான் சித்தி கூட போயிருந்தப்போ அங்க வந்துட்டு டிராமா எல்லாம் நடிச்சுட்டு எல்லாம் என்ன பார்த்துட்டு நீங்க சென்னை வந்தா நல்லா இருக்குமே, ஆக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் பார்ப்போமேன்னு நானே என் சித்தி எல்லாம் வந்தோம். வந்து இங்க வந்துட்டு அப்ப வந்துட்டு எங்க சித்திக்கு வந்துட்டு தூர்தர்ஷன்ல ஒரு டிராமா கிடைச்சது, கருப்பு திராட்சைன்னு ஒரு டிராமா. அதுல வந்து சித்திக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அதுல என்ன பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன குட்டி கேரக்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுல நான் நடிச்சேன். அது வந்துட்டு 84ல 1984ல. அதுக்கப்புறம் அந்த டிராமால நடிச்சு எல்லாருக்குமே கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் சரி நீங்க இங்கேயே வந்துட்டு படத்துல எல்லாம் நடிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். 85ல வந்தோம். 86ல நான் வந்துட்டு டப்பிங் கார்டு எடுத்துட்டேன். டப்பிங் கார்டு எடுத்துட்டு நடுவுல டப்பிங் போவேன். ஃபுல்லா ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்தேன். ஷூட்டிங் இல்லாதப்போ டப்பிங் போவேன். அப்பெல்லாம் வந்துட்டு வீட்டுலதான் வந்து சொல்லுவாங்க. அப்பெல்லாம் போன் வசதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்சார்ஜுங்கெல்லாம் வீட்டுலதான் வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய படம் பேசியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பேசினதெல்லாம் லூப் தியேட்டர்ல பேசியிருக்கேன். லூப் தியேட்டர்னா வந்துட்டு ஒரு ரீல் ஃபுல்லா போட்டுருவாங்க. அதுல எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அத்தனை பேர் ஒன்னா நின்னுதான் பேசணும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மறுபடியும் அது ஃபுல்லா பேசணும். அந்த மாதிரி லூப் தியேட்டர்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். டப்பி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க படங்களையும் ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. 100 ஃபிலிம்ஸ்க்கு மேல நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆக்டரா பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு என்ன படம், யார் கூட வந்து ஆக்ட் பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பாரதி ராஜா சார் படம் முதல் மரியாதை. அதுல வந்து ஆக்ட் பண்ணீங்க. சிவாஜி சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் உங்களுக்கு? சிவாஜி சாரை பார்த்து எனக்கு கையெல்லாம் உதறும். எல்லாருமே பயப்படுவாங்க செட்ல, எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா எனக்கு ஒரு தைரியம், நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அப்பவே ரொம்ப இதா இருக்கும். அப்ப வந்து பாரதி ராஜா சார் எல்லாருக்கும் டயலாக் கொடுப்பாரு, இது பண்ணுவாரு. நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நான் பேசணும்னு தெரியாது அவருக்கு. அப்ப வந்துட்டு எல்லாருக்கும் டயலாக் கொடுக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டா போய் கேட்டேன், சார் எல்லாருக்கும் டயலாக் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் சார் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அடிப்பாவி என்னையே வந்து எதிர்த்து கேக்குறியா, டயலாக் கொடுத்தா பேசுவியாடி, சார் நீங்க கொடுங்க சார் நான் பேசுறேன்னா இல்லையான்னு பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் பாரதி ராஜா சார் படத்துல நான் பேசினது அவருக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அது வந்துட்டு நிஜமாவே பாரதி ராஜா சார் எங்க என்ன பார்த்தாலும் கூட யார் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, என்ன வந்து மிரட்டி டயலாக் கேட்டான்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து இவ்வளவு பெரிய ஆக்டர், இவ்வளவு பெரிய டைரக்டர் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா வந்து இப்ப கூட நீங்க பாருங்க, ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்ற பயம் சிவரிங்களா இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, சின்ன பொண்ணா இருந்ததுனால எதுவுமே தெரியல. அப்ப இவ்வளவு வயசு இருக்கும் மேம் உங்களுக்கு? எனக்கு ஒரு 16 இருக்கும்னு நினைக்கிறேன். 16 இயர்ஸ். அதுக்கப்புறம் எப்படி நீங்க என்னென்ன படங்கள் பண்ணீங்க? அதுக்கப்புறம் 100 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிருக்கீங்களா? எல்லா படமும் பண்ணிருக்கேன். கமல் சார் படம் பண்ணிருக்கேன், அப்புறம் அர்ஜுன் சார்து, அப்புறம் நம்ம கேப்டன் சார்து, விஜயகாந்த் சார் படமும் நிறைய பண்ணிருக்கேன். மெல்ல திறந்தது கதவு இருக்கு இல்லையா, அதுல வந்து அமலாவோட ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டா தான் வருவேன். சோ உங்க பொண்ணு வந்து நிறைய அப்ரிசியேஷன், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீமேல் லீடுக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அனிமேஸ் தான் வந்து மோஸ்ட்லி இவங்க வந்து ட்ரெண்ட். சோ அந்த மாதிரி வந்து உங்க பொண்ணோட வாய்ஸ்க்கு வந்து இவ்வளவு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கும்? என் பொண்ணு இவ்வளவு எல்லாம் பேசுறான்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, உங்க பொண்ணு தானே லக்ஷ்ணா, அவங்க பேசிருக்காங்க அப்படியா? அப்புறம் தான் இவகிட்ட கேப்ப, நீ பேசிருக்கேடி இதுல, எல்லாரும் என்ன கேக்குறாங்கடி அப்படிம்ப. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப வந்துட்டு
என் பொண்ணு லக்ஷ்ணாங்கிறத விட லக்ஷ்ணாவோட அம்மாவா நீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. Okay. எனக்கு அது ஒரு பெரிய பெருமையா இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாம் Okay. ரிலீஸ் ஆனப்போ ஆ. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆமா, நான்சிக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, நீ பேசிருக்க, இந்த ஸ்டுடியோல பசங்க வந்துட்டு உங்க பொண்ணு வந்துட்டு இதுல பேசிருக்காங்க, என்ன ஸ்டோரின்னு கேக்குறாங்க, என்னது அப்படின்ட்டு, என்னதுமா அப்படின்னு, ஏதோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டுடியோல பசங்க எல்லாம் கேட்டாங்க, பயங்கர ஃபேன். நான் சொன்னேன் ஆமா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் கூட்டமே இருக்கு அப்படின்னு. ஓகே. அப்போ உங்க பொண்ணு நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ஸ் ஆமா, கொடுத்திருக்காங்கல்ல, ஆமா. எந்த கேரக்டர்ஸ் பண்ணது உங்களுக்கான ஃபேவரட்? இவ பேசுனது ஆமா, இவங்க பேசுனதுல. இவ பேசுனதுல சுந்தரியில நல்லா இருக்கும். வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுந்தரி தான் உங்களுக்கு ஆமா. best சுந்தரின்ட்டு இல்ல, ஒரு 2-3 இது இப்போ வந்துட்டு இந்த மயில்னு தங்கமயில். தங்கமயில். அந்த கேரக்டர் ரொம்ப ஆமா. பிடிக்கும். அது பாண்டியன் ஒரு இன்னசென்ட்டா ஸ்டோர்ஸ்ல. இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இருக்கு அந்த மாதிரி. பாக்யலட்சுமி எல்லாம் பேசுவாங்க. பாக்கியலட்சுமில எல்லாம் ஐயோ இன்னும் மறந்துட்டாங்க. character. ஆமா, அதுல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்ப இதுடி வெண்பாவா? வெண்பாவுக்கு ம். வெண்பாவுக்கு பேசுறது எனக்கு அந்த சீரியல்ல இவ பேசுறதே தெரியாது. ம். ஆமா, இந்த சீரியலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் சொன்னா. ம். நான் எல்லா சீரியலும் உட்காந்து பார்க்க மாட்டேன். Okay. இவ பேசுறத இது வரைக்கும் நான் நிறைய பார்க்க ம். மாட்டேன். ஒரு சில சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன். அப்ப வெண்பாக்கு பேசியிருக்கேன் பாருமா அப்படின்னா, போட்டு பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. திட்டிக்கிட்டே இருப்பேன் இவள, ஏண்டி இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்றேன், இவள திட்டிக்கிட்டே இருப்பேன். ஓ, நீங்க வந்து நெகட்டிவ் கேரக்டர்னால இப்படி பேசாத அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. நல்லா பேசியிருக்க, ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதடி ஓ, பாவடி character கிட்ட, okay. ஆமா, character. கேரக்டருக்குள்ளே போறாங்க. பாக்யலட்சுமி எல்லாம் பேசும்போது எங்க அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, அப்படியே நீ பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு இவ என்கிட்ட வீட்ல பேசுற மாதிரியே Okay, இருக்கும். okay. நான் உட்கார்ந்துட்டு அழுவேன். ஐயோ பாவம் என் பொண்ணு பாவம். சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன். அப்ப சொல்லுமா, ஏமா சீரியல் தானமா, இல்லடி நீ எங்கிட்டயே பேசுற மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ நீங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்ற போது ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லா சம்டைம்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியலாவோ சரி, இல்லைன்னா மென்டலா வந்து நம்மளுக்கு போல குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அதே இண்டஸ்ட்ரியில உங்க பொண்ணு வராங்க, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? அவ வந்து நல்லா வந்துட்டு இருக்கா. அதனால எனக்கு இப்போ வந்து ஒர்க் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா எனக்கு வந்து ஒர்க் டல் ஆயிடுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கு. அவ நல்லா வரா, ஆனா அது அவளோட இது. ஆனா எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஓகே. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சில பேர் ஆக்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க, போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும். ஓகே. இவ்வளவு ஆக்ட் பண்ணுங்கம்மா அப்படின்றா, அத போலாமா வேண்டாமாடி, போலாமா வேண்டாமாடின்னு இவகிட்ட கேட்டுட்டே இருப்பேன். அது இன்னும் எதுன்னு தெரியல. இவ நல்லா வரா, வந்துட்டு இருக்கா, பாப்போம். அதான் நீ சொன்ன மாதிரி லாஸ்டா நீ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பண்ணது வந்து செம்ம ஹிட் ஆச்சு. அந்த நான்சி கேரக்டர் வந்து எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க நான்சி கேரக்டர். உங்களுக்கும் அந்த நான்சி கேரக்டரும் ஏதாவது நீங்க சிமிலரா ஏதாவது பாத்தீங்களா? அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்ல, பட் பீப்புள் வந்துட்டு என்கிட்ட எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட வந்து நான்சி கேட்கும்போது, அது ஆக்சுவலி டப்பிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட் சீசனுக்கு வந்துட்டு அந்த இது வந்துருச்சு, அந்த ஹிண்ட் மாதிரி எல்லாம். லைக் எப்படின்னா அந்த ஈகர்னஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் கேட்கும்போது. அப்ப நான் வந்துட்டு அது பேசும்போதே எனக்கு வந்துட்டு ஓகே, இதுக்காக வந்துட்டு நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்காங்க, இது ஒரு பயங்கரமா நம்ம வந்துட்டு குடுக்கணும் அப்படிங்கறதா இருந்துச்சு. சிமிலரா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓகே. உங்க ஃபேவரட் சீன் என்ன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நான்சி பேசுனது? ஆக்சுவலி எனக்கு இப்ப லாஸ்டா பேசுறது இந்த 5th சீன். 5th சீன் இது ஃபேவரட் சீன் சொல்றேன். எனக்கு இது ஆக்சுவலி வந்துட்டு அந்த அதான் லைக் ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிப்பாங்கல்ல, நான்சி வந்துட்டு மாட்டிப்பாங்க, ஜனாத்தனும் நான்சி மாட்டிப்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப்பா இத இல்ல, அது பேட்சப் சீன். எங்களுக்கே டவுட்டா தான் இருக்கு, டாக்டருக்கே டவுட்டா தான் இருக்கு. சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரியலையா? எங்களுக்கும் புரியல. என்னது இது, என்ன நடக்குதுங்க அப்படியா, என்ன இப்போ ஆக்சுவலி கன்வே பண்ண. ஏன்னா அவங்க இத்தனை நாள் பிகாஸ் வாட் தேர் தாட் இஸ் இப்போ நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து லாஸ்ட் ஒரு மூமெண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீன் ஆக்சுவலி பிடிக்குமா உங்களுக்கு? ஆக்சுவலி எங்களுக்கு as audience எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒண்ணு வந்து ப்ரோபோஸ் சீனா வச்சுக்கலாம், பிரேக்கப் அதுக்கப்புறம் பேட்ச் அப் பண்றாங்க. பேசும்போது எனக்கு வந்து பின்னாடி நடந்தது எனக்கு டப்பிங் சொல்றேன். பிகாஸ் டப்பிங்ல அந்த டைரக்டர்ஸா இருக்கு, சவுண்ட், நாங்க எல்லாருமே ஷாக், சிரிக்கிறோம். என்னது லக்ஷணம் இது, என்ன லக்ஷணம் இது கொண்டு வரோம், நாளே தெரியலையே அப்படின்னு. இப்ப லக்ஷணான்னு சொன்ன உடனே அந்த சீரியலுக்கு வந்து நீங்க ஹீரோயின்ஸ்க்கு வந்து டப் பண்ணது தாண்டி
அனிமேக்கு நீங்க பண்ண ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து அதுக்கு எப்படி சொன்ன உயிர் கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம். ஆமா, அந்த கேரக்டர்ஸ் கண்டிப்பா அந்த சாக்குரா கேரக்டரா இருக்கட்டும், அந்த ஸ்பைடர் மேன்ல வந்த ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும். சோ அனிமேக்கு வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் இன்ஃபேக்ட் நான் லாஸ்டா அந்த அவார்ட் வாங்கின வீடியோ போடும்போது கூட ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அது பார்த்துமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா, பிகாஸ் அதுல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உங்க அனிமேனால உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வரும், அதனால வந்துட்டு நீங்க நிறைய பேருக்கு தெரிய வருவீங்க, உங்களுக்கு இத்தனை ஃபாலோஸ் வரும், நீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவேன். நான் சும்மா எல்லா ஒர்க் மாதிரிதான் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சது. அப்புறம் நருட்டோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருந்தது ஓகே. அனிமேல. சுந்தரிக்கும் வந்து நீங்க டப் பண்ணிருக்கீங்க, சுந்தரி சீரியலுக்கும். அதை தாண்டி வந்து வெண்பாத் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதான் நீங்க அந்த கேரக்டருக்கு ஆமா வில்லனிசம் செம்மையா இருந்தது. சோ அந்த அது கிடைச்ச அப்ரிசியேஷன் பத்தி சொல்லுங்க. அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ல கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கும். சோ அத பத்தி சொல்லுங்க. அதுதான் வந்துட்டு நான் ஒரு மெயின் கேரக்டர் பேசுறது. நான் டப்பிங் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி வெண்பா. வெண்பா தான் வெண்பா, அப்புறம் பாகியலட்சுமி, இனியா. அப்படி இனியா வந்து ஒரு நார்மல் சாஃப்ட் கேர்ள் அப்படின்னா, பட் வெண்பா வந்து டோட்டலா நெகட்டிவ். வாய்ஸ் ஹிஸ்டரி கொடுக்கும்போது பார்த்தா ஏதோ வில்லி கேரக்டர் போல, ஓகே ஆயிரணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் போய் கொடுத்தா ஓகே ஆயிடுச்சு. அப்ப எங்க அம்மா சொன்ன இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு அப்படியே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் பேச பார்த்தா அவங்க ஃபரீனா அவங்களும் வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு இது பண்றோம். அது பார்க்கும் போது ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இது பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பார்த்துட்டு நமக்கு வந்து பேசும்போதும் இவங்க அவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்துட்டு தோணும். அப்படி இல்லைனாலும் நம்ம பண்ணுவோம், பிகாஸ் அது நம்மளோட கடமை கண்டிப்பா பண்ணுவோம். பட் அவங்களும் அதே அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் போட்டு நம்மளும் அதுக்கு ஈக்குவலா எஃபர்ட் போட்டா அதோட அவுட்புட் எப்படி வருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து தெரிய வந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ஷேட்ல கூட இவ்வளவு திட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சின்ன அப்பெல்லாம் வந்துட்டு கீழ் வீட்டுல இருக்க சின்ன பசங்க முதற்கொண்டு என்ன பிடிச்சி திட்டினாங்க. நான் என்னடா பண்ணுவாங்களே, உங்க அம்மாவே பார்த்து அழுதுருக்காங்களே அந்த கேரக்டர் பார்த்து. ஓகே, எங்களுக்காக அந்த வெண்பா வந்து அந்த கேரக்டர் கொண்டு வர முடியுமா? வெண்பா இனியா அதோட வாய்ஸ் பேச முடியுமா? so many years. என்ன கண்ணமா, நான் இத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல. என்ன நீ இன்னும் பாரதின்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கியாமே. இங்க பாரு கண்ணமா, பாரதி எனக்குதான், எனக்கு மட்டும்தான், புரியுதா? சூப்பரா புரியுது. மகாநதி சீரியல் இப்ப வந்து ஹீரோக்கு வந்து பாட்டி ரோல் வந்து நீங்க டப்பிங் பண்றீங்களா? சோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அது வந்துட்டு இன்சார்ஜ் தான் எனக்கு. இன்சார்ஜ்ங்கதா இப்ப சீரியலுக்கு எல்லாமே இன்சார்ஜ் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் எனக்கு கொடுக்கறது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரே சொல்லலாம். ஏன்னா வந்து ஹீரோக்கு வந்து பாட்டின்ற போது அவங்க தான் ஃபுல்லா மேனேஜ் பண்றாங்க ஹீரோ அப்படின்ற. அந்த கேரக்டர் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தீங்களா நீங்க ஜென்ரலா? ஏன்னா வந்து ஒரு சீரியல் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கும் போது நீங்க தான் இன்புட்ஸ், ஓகே இந்த கேரக்டர் இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு கேரக்டர் பேசினாலும் அவங்க ஒரு அளவுக்கு நடிச்சிருந்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லா கொடுத்தாதான் நமக்கும் ஒரு இது இருக்கும், நம்ம பேசின ஒரு திருப்தி இருக்கும், நடிச்சவங்களுக்கும் பரவாயில்ல நல்லா பேசியிருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும். கம்மிங் பேக் டு அந்த ஸ்டேட் அவார்ட் கையில வாங்குனீங்களா ஃபர்ஸ்ட் டே, அந்த டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? காலையில எப்படி ஸ்டார்ட் ஆகி வீட்டுக்கு அந்த அவார்டோட வரும்போது அந்த டே பத்தி சொல்லுங்க. டெரிஃபிக்கான ஒரு டே. பிகாஸ் காலையில நாங்க வந்து வி பிளான்ட் வந்துட்டு நாங்க என்ன ஓகே ரொம்ப சில்லா நம்ம வந்துட்டு என்ன நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டு அழகா ரெடி ஆகி வந்துட்டு போறோம். அவங்க வந்து 3:30 to 4 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் சொன்னேன் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு முடிச்சிடுறேன், மேக்ஸிமம் 11 o'clock முடிச்சிடுறேன் நான் எப்படியாவது அப்படின்ட்டு. பார்த்தா 9 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு. ஓகே, சூப்பர்ரா அப்படின்னு ஆரம்பிச்சோம். 9 மணிக்கு நான் வீட்டுலதான் டப்பிங் பேசுறேன், நான் வீட்லயே டப்பிங் சொன்னேன். சோ போனுச்சுன்னா அப்ப என்ன பண்றது, ஆப்வியஸா வெளில தான் போய் பேசுவேன், வெளில ஓடு. இவ வேற என்ன லஞ்ச் எல்லாம் பண்ணாத, நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், டைம் இல்ல, சீக்கிரம் போகணும் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு, இவ்வளவும் இல்ல, சரி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோன்ட்டு நான் எல்லாம் சமையல்லாம் முடிச்சிட்டேன். சமையல்லாம் முடிச்சிட்டு 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது டைம் பாத்தீங்கன்னா இவங்க கால் பண்றாங்க 2 மணிக்கு கரண்ட் வந்துருச்சு. நான் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். அதாவது 3:30க்கு அங்க இருக்கணும். நான் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகி எல்லாம் கிளம்பும். நான் 2 மணிக்கு வந்தேன். சூப்பர் டைம் எல்லாம் இல்ல, யாரும் சாப்பிடவே இல்ல, யாருமே சாப்பிடல. காலையில சாப்பிடல, காலையில 9 மணிக்கு கரண்ட் போனதும் எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. இவளுக்கு எல்லா சீரியலும் முடிச்சு கொடுத்துட்டு போகணும், அங்க ஃபங்க்ஷனுக்கு 3:30க்கு அங்க இருக்கணும். என்ன பண்றது, சமைச்சு வச்சு சாப்பிடலையே, நான் புலம்பிட்டே போறேன், சமைச்சும் சாப்பிடலடி, பட்னியா போறடி பட்னியா அப்புறம் அங்க போனோம். அங்க போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு இதா அது கிட்ட வர ஃபர்ஸ்ட் 2017 ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி இவங்க தான் வாங்கினாங்க. நான் முன்னாடியே வந்துட்டேன், முன்னாடி போகணும், என்ன பண்ணி இப்படி போ, நான் வந்துட்டு இப்படி வீடியோ எடுக்கிறேன், அப்படி போ, இது பண்ணிட்டு
ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. ஆனா அவங்க அதுல கண்டுக்கல. அவங்க பட்டன் Okay. அவங்களோட இதுலயே போனாங்க. அங்க வாங்கும்போது நான் தான் பின்னாடி வீடியோ எடுக்கும்போது எனக்கு அப்படியே அழுக தாங்க முடியல. நானும் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தோமா, நாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது எனக்கு வந்துட்டு பெருசா தெரியல. அவங்க வாங்கி முடிச்சது பயங்கர ஹாப்பி. ஓகே, உங்க பொண்ணு வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சுந்தரிக்கு வாங்கினப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி சுந்தரி இப்ப we didn't expect. சன்னா was அப்போ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா. என்னன்னா நாமினில இருப்பீங்க அப்படின்னாங்க. சரி நாமினி தானே, எதுக்கு இங்க இருந்து அம்மாவை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன். நான் லைக் என்னோட ஃபெலோ ஐ மீன் கூட இருக்க டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களும் போயிட்டோம். சோ அங்க போயிட்டு நான் அவார்ட் வாங்குறேன்றது தெரிஞ்சப்பதான் போய் வாங்க, எனக்கே அதே எக்ஸ்பெக்ட் இல்ல. ஓகே. லக்ஷனான்னு என் பேரு சொல்லி நீங்க பாத்துட்டு ஒரு குடுகுடுன்னு ஓடுனேன். தெரியாது. சொல்லும் போது சடனா போய் வாங்கினேன். வாங்கி முடிச்சுட்டு நான் கால் பண்ணி தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. எல்லா என்ன என்ன சொல்லாம சுந்தரிக்கு எனக்கு கிடைச்சிருக்கு லட்சு அப்படின்ட்டு. சூப்பர். ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்களதும் சரி கேபியோடதும் சரி அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. செம்மையா சிங்க் ஆயிடுச்சு அந்த வாய்ஸ். இப்போ உங்களோட கண்ணு மூடி கேட்டா உங்களோட கேப்ரியலா வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. அந்த சுந்தரி சீரியல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் சன் டிவில வந்து அந்த சீரியல் செம ஹிட்ல. சோ எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, எப்படி அந்த ப்ராசஸ் போச்சு? சுந்தரி வந்து ஸ்டார்டிங் கேபி அவங்க தான் வந்து பேசினாங்க. லைக் 2 to 3 எபிசோட்ஸ் என்னமோ பேசினாங்க போல. அதுக்கப்புறமா அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆர்டிஸ்ட்னாலையும் டைரக்டா வந்து டெய்லியும் பேசிட்டு இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் மேபி லேட் நைட் ஷூட்ஸ் போகும், நாளைக்கு டெலிகாஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கும். சோ அதனால வாய்ஸ் டெஸ்ட் அப்படின்னு போகும்போது நான் அவங்களை வந்து அப்ப இன்ஸ்டால பாத்திருக்கேன். அந்த கடிதாசி எழுதிட்டு அப்படி இன்ஸ்டால பாத்திருக்கேன். பாக்கும்போது ஓ இவங்களுக்கா ஓகே இது பண்ணும் அப்படின்ட்டு அதேதான் போய் கொடுத்துட்டு டக்குன்னு சொன்னாங்க ஓகே ஆயிடுச்சுமா அப்படின்னு. பயங்கர ஹாப்பி. ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமா சேனல்ல வந்துட்டு மேம்க்கு பிடிச்சிருக்கு உங்க வாய்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. அது பேசும்போது எப்படி சொல்றதுன்னா, கேபி வந்துட்டு ஒரு ஒரு ஃபினாமினல் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு பிச்சிருவாங்க. அவங்க பயங்கரமா இருக்குமா அது அது கொடுக்கும்போது. அண்ட் ஒவ்வொரு வாட்டி அப்ரிசியேஷன் ஒவ்வொரு சைட்ல இருந்து ஒரு கேபியா இருக்கட்டும், இல்ல சேனல்ல இருந்தா இருக்கட்டும், அது மாதிரி ஒவ்வொருத்தர அப்ரிசியேட் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். முடியறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு காவேரி மேம் அவங்க வந்துட்டு எல்லாரையும் ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு நான் வந்து காமிச்சேம்மா பாருமா அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சக்சஸ். பட் வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா பயங்கர சக்சஸ் தான் அது. ஓகே, மறக்க முடியாத அப்ரிசியேஷன் என்ன? இந்த டே வரைக்கும் இந்த அப்ரிசியேஷன் வந்து ஒரு டில் லைஃப் வரைக்கும் எனக்கு இந்த அப்ரிசியேஷன் போதும்டா அப்படின்னு ஒரு மறக்க முடியாத அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்துட்டு இதுதான் பாரதி வெண்பா. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, இது வந்துட்டு என்னன்னா பாகியலட்சுமியில இனியாக்கு வந்துட்டு என்னாச்சு, அப்போ நம்ம கார் டிரைவ் இது வாஷ் பண்றதுக்கு ஒரு அண்ணா வந்துட்டு டெய்லி வருவாரு. அந்த அண்ணாக்கு வந்துட்டு நான் தான் அது பேசுறேன்றது வந்துட்டு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரியோ எதுலயோ போட்டிருந்தேன் நானு. போட்டுட்டு அவர் ஏதோ நோட்டீஸ் பண்ணிருக்காரு போல. பண்ணிட்டு ஒரு நாள் அவர் வரும்போது நான் வந்துட்டு சும்மா எதாச்சும் அவர்கிட்ட பேசிட்டு, ஏன்னா அவர் ஏர்லி மார்னிங் வர நானும் அவரு மீட் பண்றது வந்துட்டு அவர் 5 o'clock 5:30. பட் எதாச்சும் நாங்க வந்து அன்னைக்கு ஏதோ ஒர்க்கான போகும்போது பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்னை வந்து நிக்க வச்சு சொன்னாருமா, அன்னைக்கு வந்துட்டு பார்த்தமா ரொம்ப கண் கலங்கிட்டமா, என் பொண்ணு வந்துட்டு எல்லாருமே ஆக்சுவலி அதுதான் சொன்னாங்க, என் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசுற மாதிரியே இருக்குமா, என் பொண்ணு அப்பா என்னப்பா அப்படின்ட்டு பேசுற மாதிரி வந்துட்டு அது ரொம்ப இமோஷனலா இருந்துச்சுமா, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா, சூப்பர் அப்படின்னு. எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப நல்ல ஒரு மறக்கவே முடியாத அப்ரிசியேஷன் தான் நான் வந்துட்டு டெஃபினெட்லி நான் அதை சொல்லுவேன். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஏன்னா வந்து நீங்க தான் டாப்பா இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா இல்லையா? உங்களதான் வந்து பிடிக்கவே முடியல. எங்க போனாலும் லக்ஷனாவோட வாய்ஸ். மலையாளம் மூவிஸ் டப்பானாலும் பாருங்க லக்ஷனா வாய்ஸ் கேக்குது, அனிமேல லக்ஷனா வாய்ஸ் கேக்குது. சோ உங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? நெக்ஸ்ட் இப்பதான் இதா இருக்கா அழகே அழகு நட்சத்திரா உங்களுக்கு நட்சத்திரா பண்ணிருக்கீங்க. ஆமா சாட்டர்டே. அண்ட் சன்ல வந்துட்டு இருமலர்கள், அப்புறம் செல்லமே செல்லமே சன்லயே செல்லமே. ஓகே சூப்பர். சோ எங்களுக்காக நீங்க வந்து நிறைய மூவிஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சுந்தரியில ஸ்டார்ட் பண்ணலாம். சுந்தரி வந்துட்டு நார்மலா எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்பத்தா கிட்ட பேசுறது. ஏன்னா அப்பத்தா ஏன் அப்பத்தா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கிடக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பத்தா, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, சரியா
சிரி எங்க சிரி. சூப்பர். நெக்ஸ்ட் சாக்குரா அப்படி டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. அந்த மூணுங்க எல்லாரும் சாக்குரா டிஃபரெண்டா இருக்கும். சாப்பிடறனாலே வந்துட்டு நருட்டோ ஏன் நருட்டோ இப்படி பண்ற, எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பியா நருட்டோ. ஆனாலும் நருட்டோ பாவம் இல்ல, நம்ம ஏன் அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நான்சி வீலர். நான்சி, ஸ்டீவ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் செட் ஆகாத ஸ்டீவ். நீ என்ன வேணாலும் சொல்லு, நமக்குள்ள இது செட் ஆகாதுன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. ப்ளீஸ் வேண்டாம் ஸ்டீவ். ஜானதன் உனக்கும் அதே தான் சொல்றேன். ப்ளீஸ் என் பின்னாடி வரதை நிறுத்து. நான் சில இன்டர்வியூஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப நான் பேசி பேசி எனக்கு வந்து தொண்டையில இருந்து பிளட் வந்திருக்கு, நிறைய வந்து காஸ் ஆயிருக்கு, எனக்கு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பேச முடியுமான்னு தெரியாம லெவலுக்கு பேருக்கு அப்படின்ற மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே த்ரோட்ல பேசவே முடியல, வெறும் காத்து தான் வந்துட்டு இருந்தது. அது கண்டினியூஸா பேசினா ரெஸ்ட்னு ஒண்ணு வேணும்ல, அது இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். அதனால நான் அப்பப்போ வந்து லைட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். பட் எல்லாரும் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறத த்ரோட் போயிடும் அது இது. எனக்கு என்ன கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ரெஸ்ட்டுக்கு நான் என்னதான் பண்றது, அப்படி கோல்டு வாட்டர் இந்த மாதிரி குடிச்சா எனக்கு வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது. சோ அதனால வந்துட்டு லைட்டா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கே நானே கொடுத்துருக்க ஒரு ரிவார்டா எடுத்து. நீங்க என்ன லைக் ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து இது மாதிரி கோல்டு ஐட்டம் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போன ஸ்வீட் கூட உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் வாய்ஸ்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு? நான் வந்துட்டு டப்பிங் போறேன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு மெயினா ஏதாவது ஒர்க் இருக்குன்னா ஃபுல்லாவே ஹாட் வாட்டரே ப்ரிஃபர் பண்ணிடுவேன். வேண்டாம் நார்மல் தண்ணி வாட்டர் மாறி குடிச்சா கூட எனக்கு வந்துட்டு இதாயிடும். அதனால ஹாட் வாட்டர் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணேன். பட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, டப்பிங் பேசிக்கிட்டே இருக்கும் போதே இன் பிட்வீன் நான் அதாவது வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா வாய்ஸ் எனக்கு கிராக் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால யாராவது ஸ்நாக்ஸ் கொடுத்தா பிரேக் டைம்ல இருக்குல்ல, பிரேக் டைம்ல ஏதாவது சாப்பிடுறீங்களா இருக்குன்னா எதுவுமே வேண்டாம், நல்லபடியா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், வேண்டாம் அப்படின்னு. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா, நீங்க குஷி மூவிகளை வந்து டப் பண்ணிருக்கீங்க, குழந்தையா இருக்கும் போது டப் பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்து ஜோ மேமும் விஜய் சாரும் மீட் பண்ற அந்த குட்டி வயசு அந்த பாப்பாக்குள்ள டப் பண்ணிருக்கீங்க போது எங்களுக்கே என்ன லக்ஷனாவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் லைக் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவங்கள? அது எனக்கு இன்சிடென்ட் காரணம். இவன் வந்து குழந்தை அப்போ 6 மாச குழந்தையே இருக்கும், 6 மாசமோ 5 மாசமோ ஏதோதான். அப்போ வந்துட்டு வீரமணின்னு ஒரு இன்சார்ஜ் இருந்தாரு எங்க யூனிட்ல, மெயின் அவர்தான் வந்துட்டு கேட்டாரு, யாராவது குழந்தை வேணும் எனக்கு வாய்ஸுக்கு அப்படின்னு. சரி என்ன ரொம்ப பழக்கம் இருக்கு, அப்ப உன் பொண்ணை கூட்டிட்டு வரியான்னாரு. இல்லைண்ணா வேண்டாண்ணா அப்படின்னு. இல்லம்மா கூட்டிட்டு வா, ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. சரி நான் கூட்டிட்டு வர, எங்க பக்கத்து வீட்டு எங்க ஹவுஸ் ஓனர் பையனை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அந்த பையனையும் நான் கூட்டிட்டு இவளையும் தூக்கிட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் சூர்யா சாரோட படம் அது. அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட அசோசியேட்ல இருந்தாங்க. உங்க பாப்பாவையே இது பண்ணிக்கலாம், வச்சு டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்கேன் ஸ்டுடியோவுக்கு, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு, நல்ல இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ அது, மேல வந்துட்டு பெரிய மைக்கு மேல வச்சு அப்படி இவளுக்கு கீழே படுக்க வச்சுட்டேன். இவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கா, ஊனு கத்திக்கிட்டு இருக்கா, எல்லாரும் அங்க ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தை அழலையே, சிரிக்கிறதால விளையாடுறது இதெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னங்க பாப்பா அழமாட்டேங்குதுன்னு. ஆனா யாருமே வந்துட்டு தொந்தரவு பண்ணல, எதுவுமே பண்ணல. தானா அழும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அவளும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா, எப்பங்க அழுவாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, வயிறு காலி ஆனதுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு. இந்தம்மா குஷியா இந்த லைட் இதெல்லாம் பார்த்துட்டு ஊனு விளையாடிக்கிட்டே இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பசி வந்தது, கத்த ஆரம்பிச்சா பாருங்க. உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர்ட்டாங்க. அதுக்குள்ள டைரக்டர் வந்துட்டாரு, அவர் அங்க உட்காந்து பாத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்க, பாப்பாவை எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளை பாக்குறதுக்காக. இவளை பார்த்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வாய்ஸ் அவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை பார்த்துட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு, வாய்ஸ் கேக்குறீங்களாமா, கொடுக்கு சார், என் பொண்ணோட வாய்ஸ் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா, எனக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இவ வாய்ஸ கேட்டு இவளே அழ ஆரம்பிச்சிட்டா மறுபடியும். அந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அது.
ஓகே பாருங்களேன் ஒரு 20 இயர்ஸ் இருக்குமா 20 கிட்ட இருக்கும்ல பிறக்க இல்ல 26 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் நீங்க லாஸ்ட் இயர் அத ரீ ரிலீஸ் பண்ணாங்கல அப்ப நான் போய் பார்த்தேன் எனக்கு தியேட்டர்ல போய் நம்ம குரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அப்படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஐயோ மூமெண்ட் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு நான் கேட்டுட்டு நான் அதுல சொல்றேன் ஏன் voice அப்படின்னு. அது அப்புறம் ஏழுமலையிலயும் ஏழுமலை அவரே தான் இன்சார்ஜ் ம் பொண்ணை கூட்டிட்டு வாமா அப்படின்ட்டாரு. அந்த கிணத்துக்குள்ள அந்த குழந்தைய விட்டுட்டு எடுப்பாங்க Okay. அந்த குழந்தைய வந்துட்டு கிணத்துக்குள்ள வச்சுட்டு இந்த குழந்தை பிறக்கிற சீன் இருக்கு அதுல குழந்தை பிறந்து கிணத்துக்குள்ள விட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் கத்துறது அழறது கடைசியில ஹீரோயின் வந்து தூக்கிட்டு அம்மா அம்மான்றது இது எல்லாமே அவதான். ஓகே எஸ் தேங்க் யூ so much for coming ரெண்டு பேருக்கும் தேங்க் யூ Thank you. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.